ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான மினி vlog தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபேஸ் பேக் போடணும்னு நினைப்பேன். டைம் கிடைக்கிறப்ப போடுவேன். சப்போஸ் முடியலன்னா நான் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுவேன். அதை வந்து இது நான் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட்டு ஃபேஸ் பேக்குன்னு இதை சொல்லுவேன். என்னென்னு கேட்டிங்கன்னா ரைஸ் இருக்குல்ல, வந்து ரைஸை வந்து எடுத்துக்கணும். ரைஸை வந்து நல்லா வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பொட்டேட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து கொஞ்சோண்டு பால் எடுத்துக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இந்த 4 சிம்பிள் திங்ஸை வச்சு இதை வந்து ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து உருளைக்கிழங்கு இருக்கும், அரிசி இருக்கும், அதே மாதிரி பால் இருக்கும், கடலை மாவும் இருக்கும். அதனால் இது ரொம்பவே ஈஸி. எல்லாருமே இது வந்து ட்ரை பண்ணலாம். மெயினாக வந்து ரொம்ப இந்த டல்லாக ஃபேஸ் இருக்குது, இந்த பிக்மெண்டேஷன் ஓவராக இருக்குது, இந்த டார்க் சர்க்கிள்ஸ் ரொம்ப இருக்குது, எனக்கு ரொம்ப டல்னஸாக ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ உங்களுக்கு உடனே வேணும்னா இந்த பேக் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, நல்லா அரிசியையும் பொட்டேட்டோவையும் நல்லா பாயில் பண்ணி அதை நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா அதை கூல் டவுன் பண்ண பிறகு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சிக்கணும். அதான் அதோட மெத்தடு ஃபஸ்ட்டு. இந்த ரெண்டும் முடித்தாலே ஆல்மோஸ்ட் வந்து ஃபேஸ் பேக் வந்து முடிஞ்ச மாதிரி தான். இது நல்லா திக் பேஸ்ட்டாக நமக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சாதான் நமக்கு வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து இது ரெண்டையும் வந்து நல்லா ஒன்று போல் மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து மில்க் வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் போடுறேன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹாஃப் பொட்டேட்டோ வச்சு கூட பண்ணலாம், ஓகேவா? அப்புறம் வந்து கடலை மாவு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி ஈவனாக ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த டெக்ஸ்சரை வச்சு நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா கிளியர் ஸ்கின்னில் அப்ளை பண்ணுங்கள் ரிலாக்ஸாக. இது வந்து ஒரு மதியம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா மதியம் வந்து நமக்கு வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும். இது போட்டோன்னா நல்லா நமக்கு கூலிங் கிடைக்கும். ஃபேஸ் வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உடனே இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். நீங்கள் வேறு எந்த சோப் எதுவுமே போட தேவையில்ல. நான் வந்து வெறும் மஞ்சள் மட்டும் போட்டு வாஷ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பர் ரிசல்ட் கொடுத்தது. அங்கங்கே உள்ள மார்க்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அது மாதிரி டல்னஸ் எல்லாமே போய் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், நேச்சுரல் க்ளோவாக கிடைக்கும், நல்லா ஒரு கிளாஸி லுக்காக சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.